வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம NIACL AO பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ இங்கிலீஷ் பார்ட்டை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னப்பா கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்டே வந்துட்டு க்ளோஸ் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட் வந்துட்டு டஃபா ஃபீல் பண்றீங்க இல்ல வந்துட்டு டைம் கன்சியூமிங் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு தேர்ட் ஆப்ஷனா ப்ரியாரிட்டி கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேர்டா வச்சுக்கோங்க. அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு முன்னாடி பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க எக்ஸாம்ல. இது பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்றதுனால நான் வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆர்டர் வைஸ் போயிடுறேன். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பேசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். இதனுடைய டோன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஃபில்லர் அது எங்க ஃபில் பண்ணலாம், என்ன வார்த்தை ஃபில் பண்ணலாம் அப்படின்றது ஈஸியா இருக்கும். The COVID-19 pandemic has taught us many lessons. It made us that we are a part of nature and emphasized the urgent need to protect the ecological functions of the biosphere we live in. It has highlighted how vital the health of the planet is for our individual and collective well-beings as well as the growth of our economies. The pandemic has resulted in huge economic losses. Globally, the GDP is expected to contract 2.4% to 8% in 2020. The World Economic Forum estimates that the global cost of dealing with the pandemic could be from $8.1 trillion to $15.8 trillion. Such pandemics will cost only a fraction of this amount, estimated at $22.2 billion to $30.7 billion a year. And this is without factoring in the human suffering. We have to recognize that there would not be an economy without the natural environment. The decline in wildlife populations and the conservation rates of natural ecosystems for other uses place India countries experiencing the highest rate of negative change. This increase our vulnerability towards catastrophes, including pandemics. Additionally, there is a strong between human density, richness of biodiversity, and the emergency of zoonotic pathogens of wild origin, which India particularly vulnerable. India particularly vulnerable. That's all. என்னப்பா சொல்லியிருக்காங்க இந்த பேசேஜ்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறீங்க? அதாவது COVID-19 பேண்டமிக் அது வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. அதானே? அது மூலயமா வந்துட்டு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹெல்த் முக்கியம். ஹெல்த்துக்கு முக்கியமா இருக்கிறது என்விரான்மெண்ட், நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த COVID-19 பேண்டமிக் பெருந்தொற்றால வந்துட்டு எக்கானமியும் பாதிப்படைஞ்சிருக்கு. அதை பத்தி சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ஒரு எஸ்டிமேஷனை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2020ல எவ்வளோ லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இந்த பேண்டமிக்ல அஃபெக்ட் ஆகல, வைல்டு லைஃப், சரிங்களா, வைல்ட் லைஃப் பாப்புலேஷனும் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்தியா வந்துட்டு ஒரு பெரிய லாஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிருக்கு அப்படின்றத வந்துட்டு இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்துட்டு இதை பேஸ் பண்ண ஃபில்லர்ஸை நம்ம இப்போ பார்க்கணும். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? COVID-19 pandemic has taught us many lessons. It made us dash that we are a part of nature and emphasized it made us realize. So realize பண்றது. சரிங்களா? நேச்சுரல் என்விரான்மெண்ட் லைஃப்னா என்னன்னு ரியலைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க it made us realize that we are realize ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ரியலைஸ் வரணும்பா. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन எங்க இருக்கு? it has
highlighted how vital the health of the planet. It has highlighted நடுவுல ஒரு adverb வரணும் சரிங்களா so questionably எல்லாமே adverb தான் reasonably it has reasonably என்ன கொடுத்திருக்காங்க reasonably highlighted இல்ல it has unequivocally சரிங்களா unequivocally அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு no doubt அப்படின்றது அர்த்தம் no doubt unequivocally okay so இங்க it has unequivocally highlighted how vital the health of the planet is okay so third பார்க்கலாமே the World Economic Forum estimates that the global cost of dealing with the pandemic could be from okay dash trillion dollar could be preventing okay அது முடிஞ்சிருச்சு அடுத்தது dash such pandemics will cost preventing such pandemics limiting கிடையாது preventing such pandemics will cost only a fraction of அப்போ செகண்ட்க்கு வந்துட்டு preventing வரணும் fourth the decline in wildlife populations and the conservation rates of natural ecosystem for other uses place India dash countries place India among countries இங்க 2-3 countries கொடுக்கல அது 2 countries எதுவும் பர்టిక్యులரா மென்ஷன் பண்ணல among countries place India among countries third next fifth this increases our vulnerability என்னன்னா பாதிப்பு towards catastrophes னா பேரழிவு சரிங்களா catastrophe தான் வரணும் அங்க towards catastrophe including pandemics additionally there is a strong correlation between human density richness of biodiversity ன்னு வரணும் okay next pathogens of wild origin which India particularly vulnerable so இந்தியாவோட பாதிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க which pays India particularly vulnerable which pays renders னு வரணும்பா pays கிடையாது renders சரிங்களா which renders India particularly vulnerable okay அடுத்தது so next என்ன கேட்டிருக்காங்க rearrangement of sentences பார்க்கலாம் இத பேஸ் பண்ணி 5 questions இருக்கு so easy தான் single line தான் 5 தான் கொடுத்திருக்காங்க அழகா பண்ணலாம் சரிங்களா first அதாவது which is the first statement அப்படின்றத first sentence எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அதாவது கண்டிப்பா வந்துட்டு noun based general statement independent of the passage அதாவது அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அது தனித்துவமா தெரியும் நம்மளுக்கு பார்க்கும்போதே ஜெனரலா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும் சரிங்களா இல்லனா நவுன் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கும் சரிங்களா பஞ்சாப்ன்றதுன்னா ப்ராப்பர் நவுன் கொடுக்கலாமா ப்ராப்பர் நவுன் தான் நவுன் வந்துட்டு அதுல பர்டிகுலரா ப்ராப்பர் நவுன் பஞ்சாப் ஃபர்ஸ்ட் இருக்கு இன் மெமரி த ஹோலி சிட்டி ஹூ கன்ஜங்ஷன் விச் இதெல்லாம் வராது அப்ப வந்துட்டு ஏவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா ஏவே கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எதுப்பா ஏ Punjab is known as the land of saints and gurus and also identified as the land of warriors and freedom fighters. அடுத்தது வந்து என்ன கன்ஜங்ஷன் எது கண்டுபிடிக்கணும் freedom fightersன்றது யாரு ஹியூமன் பீயிங்ஸ் சரிங்களா அதனோட கன்ஜங்ஷன் பாருங்க இங்க who இருக்கு சரிங்களா who contributed immensely to the country's freedom movements like the Jallianwala Bagh massacre அப்படின்னா என்னப்பா படுகொலை சரிங்களா so Jallianwala Bagh massacre
ஸோ இது கனெக்ட் ஆகுது ஹூ இருக்கிறதுனால அங்க ஃப்ரீடம் ஃபைட்டர், அதனால அடுத்தது வந்துட்டு நான் டி கனெக்ட் பண்றேன். சரிங்களா? அடுத்தது ஜலியன்வாலா பாக் படுகொலை, which ஷேக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஷூக். சரிங்களா? எஸ்கே கேஇ ஷேக், ஷூக், ஷேக்கன். ஸோ இங்க ஷூக் இருக்கு. which shook the conscience of every Indian and inspired the countryman to choose the path of freedom struggle. அப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இ. சரியா? ரிமைனிங் என்ன இருக்கு? பி இருக்கு. அடுத்தது சி. சிம்பிள் பேசேஜ், அதனால டைரக்டாவே நான் கனெக்ட் பண்ணிட்டு வரேன். சரியா? அடுத்தது எது பார்க்கலாம்? இன் மெமரி வருமா, த ஹோலி சிட்டி வருமா? இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த சிட்டின்னு சொல்லியாச்சு. சோ அதுக்கு முன்னாடி சிட்டியை பத்தி சொல்லிருக்கணும். இந்த இடத்துல ஹோலி சிட்டி இருக்கு. சரிங்களா? சோ யாருன்னா வந்து அருண், அதுக்கப்புறமா ப்ரொனவுன் ஹி. அருண் பத்தி சொன்ன பிறகுதான் ஹீன்றது வந்துட்டு வரணும் இல்லையா? ப்ரொனவுன் ப்ராப்பர் நவுன் அருண் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா அவன் ஹீன்னு சொல்லும் போது ப்ரொனவுன். அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரலா சொல்லிட்ட பிறகுதான் இந்த சிட்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அந்த சிட்டினா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். அப்ப சி தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். அடுத்ததுதான் வந்துட்டு பி வரணும். சரிங்களா? இன் okay, the holy city of Amritsar holds religious and historical relevance with many prominent heroes belonging to this pious land. Pious land na என்னப்பா? Pious land na புண்ணிய பூமி. Okay. In memory, many statues and buts have been installed at various places in the city, holy city. Okay, அம்ரிட்சர்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சிட்டின்றது கரெக்ட் தான். டு ஹானர் அண்ட் இன்ஸ்பயர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். தட்ஸ் ஆல் பா. 1 2 3 4 5 இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இது மாதிரி தான் வந்துட்டு நீங்க கனெக்ட் பண்ணும். நம்ம வந்துட்டு கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த பேசேஜை முடிச்சாச்சு. சிம்பிள் பேசேஜ் தான். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் பண்ணுங்க. which of the following will be the fourth? fourth எது இருக்கு? சி. சி தான் வந்துட்டு fourth. அடுத்தது லாஸ்ட் எது? பி. தேர்ட் எது? இ. இ வந்துட்டு தேர்ட். ஃபர்ஸ்ட் எது? ஏ தான். செகண்ட் டி. டி செகண்ட். ஓகே, அவ்வளவுதான்ப்பா. நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணிட்டு ரிமைனிங் போயிடலாமா? சரி, பண்ணலாம். இந்த வாட்டி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்துடலாம். எவ்வளோ பெருசு? குட்டி தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது சின்ன ஆர்சி தான். அழகா ஃபுல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ பார்க்கலாம். Over the last few days, Delhi residents have been protesting against the government's approval for felling over 14,000 trees in South Delhi. Faced with several criticism, the National Buildings Construction Corporation, tasked with redeveloping of a dozen South Delhi colonies, on Monday assured the Delhi High Court that no trees would be cut for the project till July 4, which is temporary relief. Many of the trees proposed to be felled are felled cut down. சரிங்களா? Many of the trees proposed to be felled are mature, local, fruit-bearing ones that provide clear air, shade, and water recharge to humans and are homes to many birds. These areas of Delhi have served as the lungs of the city. However, the project reports overlook these qualities. Large constructions have been difficult to manage in India. The sector has systematically lobbied to be excluded from the environmental norms of the country and has been successful in carving out special privileges for itself in the environment clearance process.
ஓகே, இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மத்தது வந்துட்டு நான் சொல்றேன். அதாவது என்ன சொல்லிருக்காங்க, கடந்த சில நாட்களாக டெல்லி வாழ் மக்கள், அதாவது முக்கியமா வந்துட்டு சவுத் டெல்லி ரீஜியன்ல இருக்கிற மக்கள் வந்துட்டு போராட்டம் பண்றாங்க, கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. ஏன்னு பார்த்தனா அந்த ஏரியால வந்துட்டு 14,000 ட்ரீஸ் வந்துட்டு வெட்டப்பட்டது. அதை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அந்த போராட்டம் வந்துட்டு தற்காலிகமாக தான் நிறுத்தி வச்சது அப்படின்றத சொல்றாங்க. ஹைகோர்ட் வந்துட்டு கொஞ்சம் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஜூலை 4 என்னவோ அது வரைக்கும் தான் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அது டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து எதுக்கு அவ்வளோ ட்ரீஸ் வந்து வெட்டினாங்க அப்படின்றத வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாப்பட்ட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாழ்ந்த மரங்கள். சரிங்களா? ரொம்ப காலம் வயசான மரங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காற்று கொடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல, ஃப்ரூட் பியரிங்ஸ் நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய மரங்களும் இருக்கு. ஒரு சில மரங்கள்ல, ஒரு சில இல்ல, நிறைய மரங்கள்ல வந்துட்டு அது வந்துட்டு பேர்ட்ஸோடைய ஹோமாவும் இருக்கு. சரிங்களா? பறவைகள்லாம் வந்துட்டு கூடு கட்டி அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல சூழல் இருக்கு. அந்த மரங்கள்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு காற்று கிடைக்குது. அடுத்தது வந்துட்டு வாட்டர் ரீசார்ஜ், அதாவது தண்ணி நல்லாவே இருக்கு அப்படின்றத வச்சு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஏரியால ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, லங்ஸ் லங்ஸ் ஆஃப் த சிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? லங்ஸ் ஆஃப் த சிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்றத பார்க்கலாம். In 2014, schools, colleges, and hostels for educational institutions were exempted from taking environment clearances as long as they followed specific sustainability parameters. In 2016, projects with the areas of less than 20,000 square meter were permitted to proceed as long as they submitted a self-declaration ensuring adherence to environmental norms. As a result of these privileges, construction projects contribute significantly to urban air and noise pollution and high water consumption in cities. Compensatory afforestation taken up in lieu of trees felled by projects is a failure due to poor survival rates of saplings and no monitoring. Yet all regulatory bodies treat large construction with kids gloves. Okay. அதாவது 2014ல பாத்தீங்கன்னா 2014ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்டல்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் வந்துட்டு கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. சரிங்களா? அதாவது பெர்மிஷன் கொடுத்தாங்க வித் ரெஸ்ட்ரிக்டட் வே. அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்க சைன் பண்ணணும். சைன் பண்ண உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதாவது 20,000 ஸ்கொயர் மீட்டர், அதாவது அந்த ஏரியாக்குள்ள இருக்கணும். ஒரு பில்டிங் கட்டணும்னா சர்டன் ஏரியா அதுக்குள்ள இருக்கணும், காற்றோட்டமான வசதி இருக்கணும், அது என்விரான்மெண்ட் வந்து எந்த வகையிலும் பாதிப்படையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நம்ம சைன் பண்ணணும். அதாவது மீறி நீங்க எதனா நடந்துச்சுன்னா, இல்ல நாங்க வந்துட்டு எங்க ஸ்கூல்ஸ் கட்டுறோம், அதனால வந்துட்டு என்விரான்மெண்ட்க்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை சைன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொன்னதுனால நிறைய பில்டிங்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்துருச்சு. வந்தனால என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன்லாம் அதிகரிச்சிச்சு அப்படின்றத வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது the Ministry of Urban Development has stated that this public campaign is misinformed, but that is far from the truth. In a literate urban society that has high access to internet, the lack of official information on urban development and its impact can only be understood as an indirect form of public silencing. There are no public hearings held for urban construction projects, and governments assume that citizens have nothing to say about them. Since Delhi is
ruled by so many agencies, you can run from pillar to post and still not have a clue about who is in charge of what. The residents are now appealing to the government to embrace inclusive ways to redesign the city. The governments could join hands by committing to review this project. அதான் அந்த போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, அந்த போராட்டம் நடத்தினத பத்தி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மினிஸ்டர், அர்பன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மக்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் மரத்தை வெட்டினீங்கன்னு கேக்குறீங்கல்ல, நீங்க வந்துட்டு ஒரு வாழணும்னா வந்துட்டு ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் என்விரான்மெண்ட்ல வாழ்றீங்க. அதாவது நம்ம வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்றோம், நீங்க வாழ்றது அர்பன் ஏரியா, இன்டர்நெட் அக்சஸ் பண்றோம், ஐடிஸ் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் வந்து அதை பத்தி சொல்லல, இது நான் சொல்றேன். ஸோ எல்லா வசதியும் வந்துட்டு அர்பன் ஏரியால இருக்கு, எல்லாம் ஹை ஸ்பீடு கிடைக்குது, ஸோ நெட் கனெக்ஷன் எல்லாம் ஸ்பீடா இருக்கு, எல்லாமே வந்துட்டு அதிகமா இருக்கும் போது வளர்ச்சி எல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் என்விரான்மெண்ட் விதமா வந்துட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து தெரியாம நீங்க போராட்டம் பண்றது வந்துட்டு நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் இந்த பேசேஜ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். Find out the underlying cause behind felling trees na cut down trees in cutting down trees in South Delhi in contact with the. சரிங்களா? அதாவது என்ன காரணம் அந்த 14,000 மரங்கள் வெட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா டாஸ்ட் வித் ரீடெவலப்பிங் half a dozen சவுத் டெல்லி காலனிஸ். அதாவது சவுத் டெல்லி ரீஜியன்ஸ்ல வந்துட்டு டெவலப் பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பில்டிங்ஸ், அபார்ட்மெண்ட் இதெல்லாம் கட்டுறதுக்கு தான் வந்துட்டு ரீடெவலப் பண்றதுக்கு தான் வந்துட்டு அந்த மரங்கள்லாம் வெட்டினாங்க. அதுதான் வந்துட்டு காரணமா இருக்கு. சரிங்களா? இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ட்ரீஸ் 14,000 ட்ரீஸ் கட்டினதுக்கு பாத்தீங்கன்னா என்ன, ரீடெவலப்மெண்ட். சரிங்களா? இந்த சவுத் டெல்லியோட ரீடெவலப்மெண்ட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா அதுதான். டெசிஷன் ஆஃப் ஹைகோர்ட், ஹைகோர்ட் டெசிஷன் இல்ல, அவங்க கேக்குறாங்க எதுக்கு அப்படின்றத வந்து கேக்குறாங்க, எதுக்கு கட் பண்ணீங்க ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு. டெசிஷன் ஆஃப் நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது, அது பாத்தீங்கன்னா டாஸ்க் ஆஃப் ரீடெவலப்பிங் காலனிஸ் தான். சரியா? சோ தேர்டு தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், தேர்ட். அடுத்தது லங்ஸ். லங்ஸ் ஆஃப் த சிட்டி, அதாவது நல்ல ஒரு காற்று தருது, ஒரு வாழ்வாதாரமா இருக்கு, கிளீன் வாட்டர் தருது, அதனால வந்துட்டு லங்ஸ் தானே சொல்லியிருக்காங்க, லங்ஸ் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வந்துட்டு மென்ஷன் பண்ணுது இந்த பேசேஜ்ல, ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ண, ஆக்சிஜன் மட்டுமா ப்ரொவைட் பண்ணுது கிடையாது, preserves well-being இல்ல, வெரி thin அதுவும் கிடையாது, இன்விசிபிள், சப்போர்ட்ஸ் லிவிங் பிரீத், ஒரு சுத்தமான காற்று தருது, தண்ணி தருது, ஒரு எல்லா வகையிலும் நம்மளுக்கு வந்துட்டு லிவிங் பிரீத்தா இருக்குன்னு தான், சப்போர்ட்ஸ் லிவிங் பிரீத்ன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஆக்சிஜன் மட்டும் ப்ரொவைட் பண்றத பத்தி சொல்லலாங்க. சரிங்களா? சப்போர்ட்ஸ் லிவிங் பிரீத். What was the new proceeding come into effect from 2016? 2016ல வந்துட்டு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் பண்ணி கொடுத்துட்டு நீங்க கட்டிக்கலாம், அதனோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க இங்க. நாட் டு எஸ்டாப்ளிஷ் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல, செல்ஃப் டிக்ளரேஷன் அபவுட் என்விரான்மெண்டல் நார்ம்ஸ். சரிங்களா? இந்த அதாவது எந்த வகையிலையும் என்னுடைய ஸ்கூல்ஸோ இல்ல என்னுடைய கம்பெனியோ வந்துட்டு என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க, அதுல நம்ம சைன் பண்ணா அப்ரூவல் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட். சரிங்களா? சோ இங்க அதுதான் சொல்லியிருக்காங்க, அதுதான் நியூ நார்ம்ஸா இருக்கு. எப்ப இருந்து? 2016ல இருந்து, செல்ஃப் டிக்ளரேஷன் அபவுட் என்விரான்மெண்டல் நார்ம்ஸ். அடுத்தது இதுல வந்துட்டு பில்லர் டு போஸ்ட் idioms என்ன அர்த்தம் அப்படின்றத கேக்குறாங்க. பில்லர் டு போஸ்ட் எதை மீன் பண்ணுது? ஒன் பிளேஸ் டு அனதர் மைக்ரேட் பண்றாங்களா? இல்ல.
pillar to postனா head to footம் கிடையாது, moving around. Yes, moving around aimlessly. சரிங்களா, ஒரு எய்மே இல்லாம சுத்தி திரியறது. சரிங்களா, moving around aimlessly. அதுக்கு idiom என்ன? pillar to postன்னு அர்த்தம். சரிங்களா, moving around aimlessly. அடுத்தது adherence. சரிங்களா, adherenceனா என்ன? stick to. சரிங்களா, ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும்ன்றாங்க இல்லையா, அதுக்கு adherence, stick to. இங்க வந்து synonyms தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன? phrase. kid glovesனா என்ன? kid glovesனா natural gloves, special consideration. அதாவது handle carefully அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, kid glovesனா இங்க special consideration. ஓகே, ஸ்பெஷல் கன்சிடரேஷன், லெஸ் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் கிடையாது, ஸ்பெஷல் கன்சிடரேஷன் தான் மீன் பண்ணுது கிட் கிளவுஸ்னா. அடுத்தது வாட் இஸ் த டோன் ஆஃப் த பேசேஜ்? இதனுடைய டோன், அதாவது இத வந்து எதை சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காங்க? என்லைட்டன் இல்ல, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஏன்னா வந்துட்டு மக்களும் என்விரான்மெண்ட்டும் இணைஞ்சு இருக்கிறது நம்மளுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை சுத்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க பேசேஜ். டோன் வந்துட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஆஸ்தட்டிக். ஆஸ்தட்டிக்னா என்னப்பா? ஏஇஎஸ் டிஹெச்இ டிஐசி. ஆஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஆனா நம்மளுக்கு எங்க பேசேஜோட டோன் வந்துட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளவுதான், ஆர்சி காட் ஓவர். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட். சரிங்களா, வேர்ட் ஸ்வாப் இல்லைன்னா வேர்ட் இன்டர்சேஞ்ச். அது வந்துட்டு இருக்கிற 4 வார்த்தையும் அந்தந்த பொசிஷன்ல இருக்கிறது கரெக்ட்னா நோ சேஞ்ச் ரெக்வயர் அப்படின்னு கொடுங்க. இல்ல தப்பா இருந்ததுன்னா எதை ரீப்ளேஸ் பண்ணலாம், எந்த வேர்டை பொருந்துனா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இங்க பேர் கொடுத்துட்டாங்க, ஸோ எது கரெக்டான பேர் அப்படின்றத பார்க்கணும். The Solidarity Trial, an international clinical trial mean to help find an relative treatment for COVID-19. Relative treatment வருமா இல்ல வந்துட்டு effective treatment வருமா? So effective treatment தான் சொல்லுவோம். relative treatment எதுனா இருக்கா? கிடையாது. So default வந்துட்டு இந்த D எங்க போனா Bன்ற பிளேஸ்க்கு போயிடணும். அப்ப B வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க D வந்துரும். அப்ப எது வேர்ட் ஸ்வாப் வேர்ட் இன்டர்சேஞ்ச் பாத்தீங்கன்னா B and D. அதுதான் வந்துட்டு இங்க ஆன்சர், B and D. சரியா, நெக்ஸ்ட் போலாமா? Another reason particularly for the surge in flows in August was the rising of capital. கரெக்டா தான் இருக்கு, ஏ எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, rising of capital கரெக்டா இருக்கு. through quantitative institutional placement by large commercial banks. Commercial banks are okay, such as ICICI Bank and HDFC Bank, that resulted in large inflow. எல்லாத்தோடைய வேர்டோடைய ஆர்டர் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ என்ன கொடுக்கணும்? நோ சேஞ்ச் ரெக்வயர். சரிங்களா, ஃபிஃப்த் நோ சேஞ்ச் ரெக்வயர். அடுத்தது, this is the second time NARI has sought to include the acalabrutinib for COVID justifications. Its addition was earlier discussed on 9th October when the committee had proposed more clarifications and treatment. This is the second time NARI. NARI na enna? National AIDS Research Institute. National AIDS Research Institute வந்துட்டு என்ன பண்ணாங்க? sought. soughtனா என்னப்பா? seek ஓட past tense. சரிங்களா, seek, looking for. seek ஓட past tense sought. sought வருமா? அங்க கிடையாது. has proposed. institute, National AIDS Research Institute has proposed. proposed to include the, என்ன include பண்ண சொன்னாங்க? acalabrutinib medicine name for COVID. for COVID justification கிடையாது, COVID treatment. கோவிட் உடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த மெடிசனை இன்க்ளூட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, has proposed வரணும். அப்போ A and C
கோவிட், இங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட்றதுனால பி அண்ட் டி. அப்போ எல்லாமே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். பேர் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி, பி அண்ட் டி. சரிங்களா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். அடுத்தது, these drugs multiply the action of the cancer. multiply the சரி ஃபுல்லா படிக்கலாம். These drugs multiply the action of the cancer protein that signals cancer cells to block, stopping the growth of abnormal cells. Okay. These drugs block the action of சொல்லலாமா? so இந்த இடத்துல வந்துட்டு block the action of the abnormal protein. சரிங்களா? abnormal protein. இங்க abnormal protein that signals cancer cells to multiply. cancer cells multiply ஆகிறத block பண்ணுது இல்லையா? so cancer cells to multiply, stopping the growth of எங்க வரும்? growth of cancer. சரிங்களா? again நம்ம என்ன A and C, B and D interchange பண்ணணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா fourth. the measure is needed to. next வந்தாச்சு. next topic பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். அதாவது இது வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இது வந்துட்டு நம்ம ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்ட்க்கு ஈக்குவலன்ட் வேர்டு எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். சரிங்களா? இங்க நீடட் டூன்னு கொடுத்துருக்காங்களா, பால் பண்ணி கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ஈக்குவலன்ட் வேர்டு இந்த ஆப்ஷன்ல எதுன்னு பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். அது மாதிரி கொஸ்டின் இது. சரியா? இது ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்ல சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டோ அதுல வராது. சரியா? ஈக்குவலன்ட் வேர்ட் பார்க்கணும். the measure is needed to uphold a basic principle. the measure is needed to அந்த இடத்துல the measure is despise வராது. options optional, unimportant, essential. சரிங்களா? the measure is essential சொல்லலாமா? the measure is essential to uphold a basic principle. so equivalent word 5. okay, அந்த வேர்டை பொருந்தனா சேம் மீனிங் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது, the escalation comes even after the US last month delisted the Houthis as terrorists and இங்க stepped upன்றது increase, improve அந்த ரேஞ்சில் இருக்கணும். சரிங்களா? stepped up efforts to de-escalate the 6-year conflict. decrease கிடையாது, step upனா கொஞ்சம் முன்னோக்கி போறது. so escalate சொல்லலாமா? step up or escalate. சரிங்களா? and escalate efforts to de-escalate the 6-year conflict. சரிங்களா? அடுத்தது போலாம். the decline in business and reduce in trips have added எது? decline in business and reduce in trips have added to their woes. woesனா என்னப்பா? worries அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? so துயரங்கள். decline in business and reduce in trips have added, அதுக்கு equivalent இங்க main, necessary, combined. சரிங்களா? trips combined to their woes. சரிங்களா? combined. the junta has declared group members. okay, the junta has declared group members, has declared, stated, options,
suppressed, stated கிடையாது, declared, announce பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? So இதை வந்துட்டு announced. The junta announced or has declared. So equivalent word announced. அடுத்தது okay. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? Rearrangement of sentences odd one out மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுத்தாச்சு. இதனோட கண்டினியூஷன் ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆர்டர் எது கரெக்டான ஆர்டர் அப்படின்றத நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். phasing out the use of, phasing out the use of ending fossil fuel மேட்ச் ஆகல. phasing out the use of coal. ஓகே, யூஸ் ஆஃப் கோல் அது மேட்ச் ஆகுது இல்லையா? அப்ப பி ஸ்டார்டிங் எது? பி ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா செகண்ட் தான். சரிங்களா? கொடுத்துட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அங்க இன்னொன்னு என்ன இருக்கு? நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்ட். எப்போ நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர் அப்படின்னு வரணும்னா ஏபிசிடி அந்த ஆர்டர்லே இருந்துச்சுன்னா நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்ட் அது போயிடலாம். இல்லைன்னா ஃபிஃப்த் ஆப்ஷன்ல நன் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்துருந்தா அந்த கேஸ்க்கு நீங்க என்ன திறமை பண்ணணும்? இதை செக் பண்ணணும். சரிங்களா? நன் ஆஃப் தீஸ் வந்துட்டு கொடுத்துருக்கும் போது நம்ம வந்துட்டு இந்த ஆர்டரை செக் பண்ணணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. சரிங்களா? ரீஅரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து டைரக்டா ஏ மேட்ச் ஆகல, பி தான் மேட்ச் ஆகுது. அதனால ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்ட் வராது, பி மட்டும்தான். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு பி தான் ஸ்டார்டிங் நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க வீணா வந்துட்டு இது செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? பிடி ஏசி ஆர்டர் கரெக்டா தான் இருக்கும். சரிங்களா? வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது, it has been emphasized that Indian troops could resume traditional after a final decision has been taken patrolling in finger area at political and diplomatic level. இந்த கேஸ்ல எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க? it has been emphasized that என்ன வலியுறுத்துது? இந்தியன் ட்ரூப்ஸ் பத்தி சொல்றாங்க. அப்போ ஏ இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஏபிசிடியும் வரலாம். ஏபிசிடி இருக்கிறதே கொடுத்துட்டுனா நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்னு சொல்லலாம். ஆனா ஏ மட்டும் தான் மேட்ச் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆர்டர். அடுத்தது இதனுடைய ட்ரெடிஷனல் ரெஸ்யூம், ட்ரெடிஷனல் எதுல? பேட்ரோலிங் இன் ஃபிங்கர் ஏரியா. சரிங்களா? ஏ சி பேர் வருது. ஓகே, ஏ பி பேர் வரல, ஏ சி தான் பேர் வருது. அதனால ஏ சி எங்க இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஏசி இருக்கு. சரியா? மற்றது எதுவும் செக் பண்ண தேவையில்ல. ஓகே, ஏசி பேர் இந்த ஏ வந்து ஃபர்ஸ்ட் வரும்ன்றது எனக்கு தெரியும். அதனால அதனோட பேர் இருக்கும்போது எடுத்துக்கிட்டா மற்றதும் செக் பண்ண தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இந்தியா இஸ் ஆல்ரெடி a global leader. Global leader match ஆகுது. A global leader in solar power and solar combined with. Solar combined with இதுவும் pair ஆகுது. AB combined with batteries will play a massive part in countries energy future. So இருக்கிற ஆர்டர் எல்லாமே கரெக்டா இருக்கு. அதுக்கு வந்து நம்ம no rearrangement required போயிடலாம். Okay, next. So last question. Evidence shows that for same investment இல்ல வந்துட்டு renewable energy shows that renewable energy and energy efficiency projects. Okay, so shows என்ன evidence காட்டுது? Evidence shows that renewable energy and energy efficiency ரெண்டு விஷயம். அப்போ renewable energy and energy efficiency projects create more job. அப்ப எது பேரா இருக்கு இங்க? இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பி வரணும். பி and D starting. B and D starting எது இருக்கு? ஓ, இந்த இடத்துல இருக்கு. அதை எடுத்துக்கலாமா? ஓகே, renewable energy and energy efficiency projects create
more job more job for the same investment in fossil fuel projects. Okay, that's all. So this is how you have to choose the answer. That's all. சரிங்களா? இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஓவர். இது மாதிரி டிஃப்ரெண்டான கொஸ்டின் நெக்ஸ்ட் அப்கமிங் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கலாம். பாய்.